இயேசு கிறிஸ்துவின் நாமம் உயர்த்தப்படுவதாக. இந்த சாட்சியின் நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏற்கனவே ஒரு சாட்சியின் பகுதியை முந்தைய வீடியோவில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இது இரண்டாவது சாட்சியின் நேரத்தை இப்பொழுது நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். இந்த ஒவ்வொரு சாட்சியும் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தையும் மாற்றத்தையும் வித்தியாசத்தையும் விடுதலையும் சுகத்தையும் கொண்டு வரும் என்பதிலே மாற்றமில்லை. கேளுங்கள், பாருங்கள், விசுவாசியுங்கள், ஜெபியுங்கள், எதிர்பாருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் இந்த வருடத்தில் மிகப்பெரிய அதிசயமாய் அற்புதமாய் எங்கள் குடும்பத்தையும் என்னையும் நடத்தினார். விசேஷமாக 3 சாட்சி. ஃபஸ்ட்டு சாட்சி வந்து என்னுடைய வேலை, நான் ஒரு சேஃப்டி கேட்டரில் வேலை செய்கிறேன். லோக்கோமோட்டிவில் ஒரு சேஃப்டி கேட்டரில் வேலை செய்கிறேன். அந்த சேஃப்டி கேட்டரில் இருக்கும்போது எல்லாமே சேஃப்டி கடைசி நான் டிஸ்பேச் பண்ணும்போது தான் வண்டி வெளியே போகும். அப்படி வெளியே போகும்போது ஒரு டைம் என்ன பண்ணிட்டேன், நான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆடிட்டிங் இருக்கிறதுனால அந்த ஆடிட்டிங் ரெடி பண்ணனால அந்த வண்டியை சரியாக பார்க்காம விட்டதுனால வண்டி வெளியே போய் பயங்கரமான ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதனால் சஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு. ஆனாலும் ஆண்டவர் கிருபையாக என் மேலே தப்பு இல்லைன்ற தெரிஞ்சனால ஆண்டவர் கிருபையாக பாதுகாத்து ஒரு சார்ஜ் ஷீட் வராமல் கூட ஆண்டவர் பாதுகாட்டார். அதுக்காக நன்றி. கடைசி நவம்பர் 16ஆம் தேதி நானும் என் மனைவியும் ஒரு வண்டியில் ட்ராவல் பண்ணிருக்கும் பொழுது தெரியாமல் ஒரு ராங் ரூட்டில் போனோம். ஒரு 40 km/h ஸ்பீடில் போடும் பொழுது ஆப்போசிட்டில் நாங்கள் போனது ராங் ரூட்டு. ஒரு 2 சின்ன பசங்க வந்து நடுவில் வந்துட்டாங்க. அவங்கள அடித்தோன்னே அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்கும். ஆனால் ஆண்டவர் நான் அடித்தோன்னே இயேசுவேன்னு கத்தும் பொழுது அந்த பையனுக்கும் எதாவல எங்களுக்கும் எதாவல ஆண்டவர் கிருபையாக பாதுகாத்தார். அதே மாதிரி என்னுடைய 2024 நிறையா என் குழந்தைங்கள் வந்து மாறி ஹாஸ்பிட்டல் போகிற சூழ்நிலைமைகள் இருந்தது. ஆனால் இந்த 2025 ஒரு நாள் கூட ஹாஸ்பிட்டல் போகாதபடி ஆண்டவர் பாதுகாத்தார். அதற்காக ஆண்டவர் கோடான கோடி இந்த சோத்திரம். இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் எங்களை பாதுகாத்து அதற்காக நன்றி. கர்த்தருக்கு பரிசுத்த நாம ஸ்தோத்திரங்க. இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினதுக்காக நிற்பதும் நிர்மலமாக கர்த்தரோட சுத்த கிருபையால் எங்களை இந்த 2025 வருஷத்தில் எங்களுக்கு ரொம்ப பாடுகள், உபத்திரங்கள், மன உளைச்சல்கள், அத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் என் தகப்பன் எங்களோடு இருந்து எங்களுக்கு நல்ல சுகத்தை, பலத்தை, ஜீவனை கொடுத்து இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தின தேவனுக்கு கோடான கோடி நன்றி. எங்களுக்கு நல்ல ஒரு பொன் குழந்தை ஆண்டவர் இந்த வருஷத்தில் எங்களுக்கு கொடுத்துருக்குறாரு. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி. எத்தனை பாடுகள் மத்தியில் இருந்தாலும் என் தேவனை அந்த இடத்துல எங்களை பாதுகாத்து நல்ல சுகத்தை, பலத்தையும் கொடுத்து கொண்டு வந்து நிறுத்தினதுக்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துக்கிறேன். பாஸ்டம்மாவுக்கும் நன்றி சொல்கிறேன். அப்பா அவையில் கூப்பிட்டு நான் சொல்லுவேன். அவ எனக்காக ஜெபம் பண்ணுவார். அதுக்காக நன்றி. நானே என் மகனும் ஊருக்கு போயிட்டு வரையில் எங்களுக்கு எதிர்பாராத காரில் ஒரு நாய்க்குட்டி வந்து அடித்து, அந்த காரில் விழுந்த நாய் வந்து எங்கள் பையன் காலில் அடித்து மின்வில் அடித்தான். ஆனாலும் நாங்கள் 2 பேரும் கீழே விழுகல. அந்த இடத்துல எங்களை பாதுகாத்தார். கர்த்தருக்கு கோடான ஒரு நன்றி. இன்மட்டில் எங்களை நடத்தும் தேவனுக்கு கோடான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வருட வாக்குத்தத்தத்தின்படியாகவும் உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்க வேண்டிய வார்த்தையின்படியாகவும் என் காலேஜில் கூட சிவில் டிபார்ட்மெண்ட் அட்மிஷன் வந்து நிறையா வரது கிருபை செய்தார். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நான் வந்து எக்ஸாம்ஸில் இன்சார்ஜாக இருக்கனால தினம் நிறைய சேலஞ்சிங்காக இருக்கும். அந்த ஒவ்வொரு சூழ்நிலையும் தேவ கரமிருந்து வழிநடத்தில் உணர்த்தப்பட்ட அதுக்காக நன்றி. அநேக ஸ்டாஃப்ஸ் கூட எங்கிட்ட ஜாமன்படி சொல்கிறாங்க. அதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். எங்கள் ஸ்டூடெண்ட் கூட ஒருத்தர் வந்து பெருந்தொல்லைக்கு நம்ம ஏஜி சர்ச்சுக்கு வந்து போகிறேன். அதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். எங்கள் வீட்டில் கூட நிறைய லோன் இருந்துச்சு, அதெல்லாம் அடைக்கிறது கிருபை செய்தார். அதுக்காக நன்றி. ஒரு பொண்ணு வெளிதேசத்தில் இருக்கா, இன்னொரு பொண்ணு ஹாஸ்டலில் படிக்கிறா. அவர் 2 பேருக்கும் தேவன் போதுமானவராக இருந்து விசேஷத்தை பாதுகாப்பு கொடுத்து வழிநடத்தி வருகிறார். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். கணவர், எங்களுடைய வேலை எல்லாவற்றும் தேவக்கரமிருந்து வழிநடத்தி வருகிறது. அம்மா, எங்கள் மாமியார் கூட இந்த வருடத்தில் நிறைய வியாதிகள் இருந்தாலும் தேவன் இம்மட்டும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆரோக்கியத்தை வழிநடத்தி வருகிறார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தினார், குடும்பத்தை நடத்தினார், பிள்ளைகளை நடத்தினார். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வருஷத்தில் கூட நான் வந்துட்டு என்னோடய நர்சிங் கம்ப்ளீட் பண்ணது வந்து 2000 25 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு ஒரு 10 இயர்ஸாக பிளான் பண்ணேன். பட் கர்த்தர் இந்த வருஷத்தில் வாய்க்க செய்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்புறம் இந்த வருடத்தில் கடன்களை அடைப்பதற்கு கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக கிருபை செய்து கொண்டு தான் இந்த வருஷத்தில் கூட சர்ச் பில்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு நாங்கள் 2 பேரும் ஆலோசித்து ஒரு அமௌண்ட்டை நாங்கள் வந்து
ஒரு 6 மந்த்துக்குள்ளே கொடுக்குறோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். டைட்டாக தான் இருந்துச்சு, ஏன்னா புதுசாக வீடு கட்டினதுனால. ஆனாலும் கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தி இத்தனை வருஷம் இல்லாமல் ஒவ்வொரு நகைகளாக திருப்ப உதவி செய்தார். நாங்கள் 2 பேரும் என்ன பேசிக்கிட்டோமோ அதுபடி கர்த்தர் வந்து கொடுக்க உதவி செய்திருக்கிறார். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் கொடுக்க கர்த்தர் நேர்த்தியாய் உதவி செய்வார். அப்புறம் நான் வருஷம் நான் ஒர்க் பண்ணுற இதில் வந்துட்டு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் சேர்மன் அதில் கொஞ்சம் வந்து இதாக இருந்தாங்க. பாஸ்டர் கூட முதல்லாம் வந்து நடத்துனாங்க. ஆனால் இந்த வருஷத்தில் 2-3 வருஷமாக வேறு யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னதுனால அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுத்து ஆனாலும் சுவிசேஷத்தை எப்படியாவது அறிவிக்கணும்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் நாங்கள் வந்து இந்த வருஷம் நடத்தும் போது சேர்மனை நான் இன்வைட் பண்ணியிருந்தேன். அவர் வருவார்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கடைசி வரையும் இருந்தார். டான்ஸ் ப்ரோக்ராம் இதெல்லாம் நான் வச்சுருந்தாலும் ஒரு சுவிசேஷம் எப்படி சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு நான் வந்துட்டு ஒரு ஸ்கிட்டு வந்து எல்லாருக்கும் நம்மதுக்கு தெரியும், பையூர்லேருந்து பொய்யூருக்கு வந்து மெய்யூருக்கு போகிறது எப்படின்ற வழியை அதை நான் வந்து ஒரு ஸ்கிட்டாக போட்டுட்டு அவர் முன் ரோலில் உட்காந்து அதை கேட்டார். ஸோ மெய்யூருக்கு போகிறது வந்துட்டு நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறேன்னு ஏசு சொன்ன அந்த வழியில் போனால் மட்டும்தான் பரலோகம் போக முடியுன்ற ஒரு சத்தியத்தை அவர் முன்னாடி தைரியமாக சொல்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு பலப்படுத்தினார். அதற்காக கர்த்தர் ஸ்தோத்திரிக்கிறேன். அதை முடித்தோடனே அவர் ரொம்ப ஹாப்பியாக வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக, இத்தனை வருஷம் நான் வந்ததில்லை, இன்றைக்கி தான் வந்தேன், ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்கள் எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு போகிறீங்க, நல்ல விஷயங்களை சொல்லி தரீங்க, அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுன்னு சொன்னார். அது கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஏன்னா இந்த எடுத்த ஸ்டெப் எல்லாம் அந்த ஒரு வார்த்தைக்காக தான் இருந்துச்சு. ஆனால் அவர் வருவார்னு நினைக்கல, கர்த்தர் அதில் மகிமைப்பட்டார். அதுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரிக்கிறேன். அப்புறம் வந்து நான் இத்தனை வருஷமாக நான் பைபிள் ஃபுல்லாக ரீட் பண்ணுவேன். ஆனால் வந்துட்டு ஒரு சைடில் இருப்பேன், இல்லைன்னா இன்னொரு சைடில் போவேன். ஃபுல்லாக ரீட் பண்ணவே முடியாது. இந்த வருஷம் எப்படியாவது இதை ரீட் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு பெரிய டார்கெட்டாக இதை எடுத்து முடிக்கிறதுக்கு பாஸ்டர் கூட 25ஆம் தேதி கொடுத்துட்டாங்க. ஆனாலும் நான் எக்ஸ்ட்ரா பர்மிஷன் கேட்டு நான் 5 நாள் இந்த வருஷம் முடிகிறதுக்கு இருக்குதுன்னு சொல்லி என் பிறந்தது முதல் இப்போ வரையும் நான் அந்த ஹோல் பைபிளையும் கண்டினியூஸாக, அதாவது பாதி விட்டுருவேன், கண்டினியூஸாக வாசிக்க உதவி செய்தால் அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். லீவு போட்டாவது வாசி முடிச்சிடணும்னு நேற்று லீவு போட்டு இதை வாசி முடிக்க கர்த்தர் கிருபை செய்தால் அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். துதித்திடும் நாள் வந்ததே, கர்த்தரின் சமூகமே பேரின்பமே. களிக்கூர்ந்து துதித்திடும் நாள் வந்ததே, கர்த்தரின் சமூகமே பேரின்பமே. உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டதே, உன் கண்ணீரை இயேசு கண்டாரே. உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டதே, உன் கண்ணீரை இயேசு கண்டாரே. நிச்சயமாய் முடிவுண்டு நம்பிக்கை வின் போகாது, நிச்சயமாய் முடிவுண்டு நம்பிக்கை வின் போகாது. உத்தமமும் உண்மையுள்ள தம் ஜனமாய் நிலை நிறுத்திடுவார். உத்தமமும் உண்மையுள்ள தம் ஜனமாய் நிலை நிறுத்திடுவார். அநேகத்தின் மேல் அதிகாரியாய் உன்னை நம் தேவன் வைப்பார். அநேகத்தின் மேல் அதிகாரியாய் உன்னை நம் தேவன் வைப்பார். உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டதே, உன் கண்ணீரை இயேசு கண்டாரே. உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டதே, உன் கண்ணீரை இயேசு கண்டாரே. நிச்சயமாய் முடிவுண்டு நம்பிக்கை வின் போகாது, நிச்சயமாய் முடிவுண்டு நம்பிக்கை வின் போகாது. கர்த்தருடைய வல்லமையுள்ள பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா எனக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்காரு, எல்லாவற்றிற்காகவும் நன்றி. குறிப்பாக என்னென்னா, நான் வேலையில் வந்து என்னை 17 வருஷமாக வேலைக்கு போயிட்டுருந்தேன் அகர்வால் கண் மருத்துவமனைக்கு. அங்கே எனக்கு வேலையில் வந்து என்னோடய நேம் சேஞ்ச்னால பிரச்சனை இருந்துச்சு. என்னோடய பிஎஃப் அக்கௌண்ட் லாக் ஆகிடுச்சு. அதனால் என்னை வந்து வேலைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 5 மாதமாக நான் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். நான் அதில் ஆதார் கார்டில் என்ன கரெக்ஷன் பண்ணணுன்னா நேம் கரெக்ஷன் பண்ணணும். அதனால் அது 2 வாட்டி நான் ஆல்ரெடி பண்ணிட்டதுனால அது மறுபடியும் இன்னொரு கரெக்ஷன் சொல்லியிருந்தாங்க, அது பண்ண முடியல. நான் யார்கிட்ட போனாலும் நடக்காது, முடியாது, கிடைக்காது அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. பாஸ்டர்மாவும் எனக்காக ப்ரேயர் பண்ணிட்டாங்க. 40 days ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நான் அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கலந்துக்கல, விட்டு தான் நான் வந்து எனக்குள்ளேயே தீர்மானித்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். பாஸ்டரையை அனுப்புகிற ஒவ்வொரு பாஸ்டரையை அனுப்புகிற ஒவ்வொரு
விண்ணப்பத்தையும் நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்காக தான் ஜெபம் பண்ணிட்டு தான், என்னோடய வேலைக்காக நான் ஜெபம் பண்ணல. ஆனால் நான் எங்கேயுமே போய் எதுக்காகவும் நிற்கல. என்னோடய ஹெச்ஆரை எனக்கு கால் பண்ணி, நான் 1 மாதமாக வீட்டில் இருந்த டயத்தில் எனக்கு ஹெச்ஆர் எனக்கு கால் பண்ணி, சிஸ்டர் உங்களோட ஆதார் கார்டு எல்லாத்தையும் அனுப்புங்க அப்படின்ட்டு அவரே எனக்கு கரெக்ஷன் பண்ணி பார்த்து கொடுத்து, நான் சும்மா இருந்தேன். ஏசப்பா எனக்காக யுத்தம் பண்ணார். எனக்கு வேலை திரும்ப அதே வேலை கிடைச்சாரு. அதே சர்வீஸில் என்னை எடுத்துக்கிட்டாங்க. அதுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி. நான் அந்த 5 மாதமும் எனக்கு சேலரி இல்லாமல் இருந்துச்சு. 5 மாதமும் என்னை நன்றாக நடத்தினார். எனக்கு கடன் இல்லாமல், கடன் இருக்க எல்லாம் ஹரிபரியான கடன் இல்லை, அந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஏசப்பா என்னை எம்முட்டுமாய் ஆசீர்வாதமாய் அற்புதமாய் நடத்தினார். ஏசப்பா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் 10th மேக்ஸ் வந்து 2022 முடித்தேன். நான் 21 முடித்தேன். நான் அது அந்த பப்ளிக் எக்ஸாம் அப்போது ஃபெயில். மேக்ஸ் ஒரு 4 சப்ஜெக்டில் பாஸ் ஆனேன், ஒரு சப்ஜெக்டில் மட்டும் ஃபெயிலு. அந்த செட்டில் வந்து நான் ஒரு 5 பேர் ஃபெயில் ஆனோம். அப்போது ஒரு 1 மந்த் வந்து ஒரு டியூஷன் போய் அதுலேயும் ஃபெயிலு. அப்புறம் அடுத்த ஒரு வருஷமும் இருந்துச்சு. அந்த ஒரு வருஷத்தில் வந்து நான் பார்ட் டைம் ஜாபும், அப்புறம் ஈவினிங் டைமில் ஒரு 6 மணி போல் டியூஷன் அப்படின்னு மாற்றி தான் போயிட்டுருந்தேன். நான் என்னால் சுத்தமாக முடியல. என்னடா முன்னாடியே 10th மேக்ஸ் பாஸ் ஆகிருக்கலாமே, இப்போ ஒன்று இப்படி பண்ணுறோம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அப்போவுமே ஃபெயில் தான். அப்போ கூட நான் 5 ஃபெயிலாக ஒன்றுமே பண்ணலை. எங்கள் சித்தப்பா தான் வந்து விருதுநகரில் இருக்கிற ஒரு காலேஜில் வந்து என்னை கேட்ரிங் காலேஜ் ஜாயின் பண்ண சொன்னார். நாங்கள் சேர்ந்தேன். அப்புறம் அங்கே நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு செம், செகண்ட் செம் எக்ஸாம்லாம் எழுதுகிறப்ப நான் எழுதலை. அந்த வெறும் ப்ராக்டிக்கல் மட்டும் நான் அட்டன் பண்ணேன். என்னடா இது, நம்மளை அப்போயே பாஸ் ஆகியிருந்தோன்னா நம்மளும் எழுதியிருப்போமே அப்படின்னு நான் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கர்த்தருடைய சித்தத்தினால அங்கே இருக்கிற ஆசிரியர்கள்லாம் வந்து எனக்காக டியூஷன் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி அலைஞ்சு, நான் மார்னிங்கில் போய் டியூஷன் போயிட்டு ஈவினிங் வரல அவங்க ஒர்க்கெலாம் கொடுக்குறதுலாம் வந்து அங்கே ஸ்கூலில் முடிச்சு தான் அப்படி தான் பண்ணேன். அதுக்கப்புறமா நான் ஜூலையில் வந்துட்டேன். ஜூலையில் நான் வந்துட்டேன். இல்லை நீங்கள் நான் கேன்வாஷ் அங்கெல்லாம் போவேன்னா நீ இருக்க வேணாம் தம்பி, எப்படி போ அப்படின்னாங்க. நான் ஜூலையில் வந்தேன். அங்கே அதே ஊரில் நான் இன்னொரு டியூஷன் சென்டருக்கு போனேன். அங்கே நான் படித்தேன், எக்ஸாம் எழுதினேன். அப்போ கூட எனக்கு நம்பிக்கை இல்லை, நம்ம மறுபடியும் ஃபெயில் தான் ஆக போகிறோம், எதுக்கு நம்ம ப்ரேயர் பண்ணிக்கிட்டு எதுக்கு பைபிள் வாசிக்கணும் அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனாலுமே வந்து கர்த்தருடைய நான் பாஸ் ஆனால் நினச்சி கூட பார்க்கல, நான் பாஸ் ஆகிடுவேன் அப்படின்ட்டு. அப்புறமா நான் யோசித்தேன், நம்ம அந்த காலேஜ் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறதில்ல, நம்ம அடுத்து நம்ம காலேஜ் போக வேணாம், அந்த காலேஜ் இருக்கும் பிடிக்கல, அதனால் நம்ம காலேஜ் போக வேணாம் அப்போ தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கர்த்தருடைய சித்தத்தினாலேயே இப்போ நான் அதே காலேஜில் இப்போ நான் 2nd இயர் படிக்கிறேன். போன இதில் தான் வந்து நான் ஃபஸ்ட் இயரோட ஃபஸ்ட்டு செம் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எனக்கு உடம்பு சரியில்லை, ஒரு ஸ்மால் பாக்ஸ் அந்த மாதிரி வந்துச்சு எனக்கு. ஹாஸ்டலில் இருக்கிற பசங்களுக்கு ஒருத்தனுக்கு வந்து அது அவனுக்கு தெரியாமல் இன்னொரு பையனுக்கு பரவி, அது அவங்க எக்ஸாம் எழுத போயிட்டு அப்புறம் எங்கள் செட்டு பசங்களுக்கு ஒரு 2 பேருக்கு வந்துச்சு. அதில் கூட அந்த லீவ் டேஸ்லாம் வந்துச்சு, அப்போ கூட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வர ஆரம்பிச்சிது. அம்மாக்கிட்ட அன்றைக்கி நைட்டு அம்மாக்கிட்ட சொல்கிறேன், ஃபஸ்ட் டே வந்து குளிருது அப்படின்னு. 2nd டே நைட்டில் வந்து என்னால் பேசவே முடியல, மூச்சு கூட விட முடியல, குளிருது அப்படியே. எங்கள் அம்மா கூட கேட்டாங்க, ஏன் இப்படி குளிருது, ஏன் இப்படி மூச்சு வாங்குது, ஏன் என்னாச்சு அப்படின்னாங்க. என்னன்னு தெரியலம்மா குளிருது அப்படின்னு. அன்றைக்கி வீடியோ கால் பண்ணி எனக்கு முதுகு அதெல்லாம் காட்டினாங்க, ஒரே ஈரக்கொப்பளமாக வர ஆரம்பிச்சுது. அது அப்புறமா அன்றைக்கே நான் கிளம்பி நான் வந்துட்டேன். இப்போ ஆண்டவருடையனால நான் இங்கே நிற்கிறேன். எல்லாருக்கும் ப்ரேயர் பண்ணதுக்காக நன்றி. அதுக்கப்புறம் இந்த டிசம்பர் 25 வந்து பாஸ்டர் வந்து நியூஸ் சொன்னார், உன்னோட தேவையெல்லாம் வந்து ஆண்டவர் செஞ்சுப்பார், நீ எதுவும் யோசிக்காத, நீ ப்ரேயர் பண்ணு அப்படின்னு. ஏன்னா நான் எங்கள் அம்மாக்கிட்ட ஒவ்வொருத்தருமும் நான் சொல்வேன், இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு நான் அடுத்த கோர்ஸ் படிக்கணும், நான் நிறையா போகணும் அப்படின்ட்டு. எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க, கப்பலில் வேலை இருக்குது அதெல்லாம் போ அப்படிங்கோ. நான் கப்பல்லாம் போக மாட்டேன், நான் இங்கே இங்கே இருந்துக்கிறேன், லோக்கலே நான் போய் ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ கூட ஆண்டவர் சித்தம் என்னன்னு எனக்கு தெரியல, அதனால் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் பேர் கௌசிகா. எங்களுக்கு வந்து கல்யாணமாகி 3 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தது. போன வருஷம் நாங்கள் வந்து ஒரு பொருத்தனையோட ப்ரேயர் பண்ணியிருந்தோம். பாஸ்டரம்மா எங்களுக்காக ப்ரேயர் பண்ணியிருந்தாங்க. போன வருஷம் கல்யாண நாள் அப்போ வந்துட்டு எல்லாருமே எங்களுக்காக ப்ரேயர் பண்ணியிருந்தாங்க. அடுத்த வருஷம் திருமண நாள் அன்றைக்கி வந்துட்டு 3 பேராக இவங்க வந்து எங்ககிட்ட ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லிட்டு
இந்த வருஷம் திருமண நாள் அன்னைக்கு நாங்கள் 3 பேராக வந்துட்டு திருமண நாளுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே என் பையன் எனக்கு கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல பையன் எனக்காக கொடுத்துருக்காங்க. திருமண நாள் அன்னைக்கு நாங்கள் 3 பேராக வந்துட்டு பாஸ்டர்கிட்ட நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணியிருந்தோம். இந்த வருஷம் நாங்கள் 3 பேரும் உங்களுக்கு சாட்சி சொல்லியிருக்கோம். கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. ஆமாம், கைத்தட்டின ஆண்டுக்கு மேலே செலுத்துவோம். பாருங்கள், 2 வருஷமாய் இருந்ததான சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி கல்யாண நாளில் ஜெபம் பண்ணாங்க. ஸ்தோத்திரம், 2 பேராக ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு கர்த்தர் 3 பேராக வந்து சாட்சி சொல்வதற்கு கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களை உங்கள் மத்தியிலே சாட்சியாக நிறுத்தின என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்கு திருமணமாகி 1 வருஷம் ஆகி எங்களுக்கு குழந்தை இல்லை. அப்போ நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். நான் என்னோடய தனி ஜெபத்தில் நான் ப்ரேயர் பண்ண, ஆண்டவரே அந்த அண்ணாளை நினச்சது போல் என்னை ஒரு விசையாக நீங்கள் நினைத்தருளுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். அதே போல் கரெக்டாக 1 வருஷம் ஆகி 2 மாதத்துக்கு அப்புறம் தேவன் கன்சீவ் ஆகும்படியாக அந்த அண்ணாளை நினைத்தது போல் தேவன் என்னை நினைவு கூர்ந்தார். இப்போது 4 மாதம் நான் கன்சீவாக இருக்கேன். அதற்காக என் தேவனுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு காலையில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப எனக்கு கன்சீவ் ஆனதுலேருந்து வாமிட் அதிகமாக இருந்தனால ஒரு 3 மாதம் என்னால் சர்ச்சுக்கு வரவே முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ நான் ஆன்லைனில் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நேற்று நான் ப்ரேயர் பண்ண, ஆண்டவரே இந்த வருஷத்தில் கடைசி வார ஆண்டவரே நான் எப்படியாவது நான் ஆலயத்துக்கு போகணும்ப்பா, எனக்குரிய எல்லா பலவீனத்தையும் நீங்கள் மாற்றி போடுங்கன்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணியிருந்தேன். அதே போல் காலையில் எழும்பி நான் குளிச்சுட்டு வர வரைக்கும் எனக்கு எதுவுமே இல்லை. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு எனக்கு வாமிட் அதிகமாகிடுச்சு, ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு, தலை சுத்தல், என்னால் உட்கார முடியல, எழும்ப முடியல, ரொம்பவுமே கஷ்டமாயிடுச்சு. ஸோ வீட்டில் எல்லாருமே இங்கே ப்ரேயருக்கு வந்துட்டாங்க. அப்புறம் உடனே எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணோன்னே அவங்க முடிச்சுட்டாங்க. வீட்டுக்கு வந்து ரொம்ப பயந்துட்டாங்க. அப்போ அம்மா என் வயிற்றில் கை வச்சு ப்ரேயர் பண்ணாங்க. ஆண்டவரே இது நீங்கள் கொடுத்த கனியா ஆண்டவரே, என்ன பலவீனமாக இருந்தாலும் இது இப்போவே போயிடணும் ஆண்டவரே, இந்த பலவீனம் நீங்கள் தான் இவங்களை பாதுகாத்து கொள்ளணும் இசப்பான்னு சொல்லி ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணி ஒரு 1 ஹவர்லேயே ஆண்டவர் எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் மத்தியானமும் நான் ப்ரேயர் பண்ணேன், ஆண்டவரே ஈவினிங் சர்வீஸ்லேயாச்சும் நான் போகணும் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணேன். அதே போல் தேவன் எனக்கு இந்த சர்வீஸ் அட்டன் பண்ணும்படிக்காக என் தேவன் எனக்கு கிருபை செய்து நல்ல பலத்தை கொடுத்தார். என் தேவனுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். சொல்லி ஸ்தோத்தரிக்க என்னை அழைத்தீரே, நன்றி பாடல் தினமும் பாட தெரிந்து கொண்டீரே. நன்றி சொல்லி ஸ்தோத்தரிக்க என்னை அழைத்தீரே, நன்றி பாடல் தினமும் பாட தெரிந்து கொண்டீரே. நன்றிகளால் எந்த உள்ளம் நிரம்பி வழியுதே, நல்லவரின் நன்மைகளை நினைத்து பார்க்கையிலே. நன்றிகளால் எந்த உள்ளம் நிரம்பி வழியுதே, நல்லவரின் நன்மைகளை நினைத்து பார்க்கையிலே. நன்றியையா நன்றியையா என் இதய இயேசையா, நன்றியையா நன்றியையா என்னை கவர்ந்த இயேசையா, நன்றியையா நன்றியையா என் இதய இயேசையா, நன்றியையா நன்றியையா என்னை கவர்ந்த இயேசையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷம் முழுவதும் ஏசப்பா என்னையும் என் குடும்பத்தையும் அதிசயமாக வழிநடத்தினார், போக்குவரத்தை பாதுகாத்தார். விசேஷமாக இன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு நானும் அப்பாவும் கோயம்புத்தூரில் இருந்துட்டு ஈரோட்டுக்கு வந்தோம். அப்போது வீட்டுக்குள்ளே போனோன்னே வீடை திறந்தோன்னே பயங்கர சிலிண்டர் ஸ்மெல்லு. அந்த ஸ்மெல் வந்துட்டு பாத்ரூம், அந்த ரூமு எல்லாத்துலேயும் ரொம்ப பரவி ஸ்மெல்லாக இருந்தது. ஏசப்பா வந்து எனக்கு ஞானத்தை தந்து உடனே லைட்டு போடாதபடி அந்த இருட்டிலே போய் அந்த சிலிண்ட்ரு உள்ளே போய் பார்த்தா அடுப்பு 2மே ஹையில் இருந்தது, ஆன் இல்லாமல் ஹையில் இருந்தது. ஏசப்பா வந்து அதை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே சிலிண்டரையும் ஆஃப் பண்ணதுக்கு ஏசப்பா எனக்கு கிருபை செஞ்சார். கரெக்டாக அடுத்த நாள் நானும் அப்பாவும் நியூஸ் பார்க்கும்போது இதே மாதிரி ஒருத்தவங்க சிலிண்டர் லீக் ஆகி லைட் ஸ்விட்ச் போட்டு சிலிண்டர் வெடித்ததா அடுத்து நாங்கள் நியூஸில் பார்க்குறோம். ஏசப்பா எந்த சேதமும் இல்லாமல் என்னையும் எங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்ததுக்காக. ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு சொந்த வீட்டில் இருந்தோம். சொந்தமாக நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நாங்கள் கொஞ்சம் நகைகள் வச்சுருந்தோம். ஒரு வருஷத்தில் எங்களோட வீடு எங்களை விட்டு போயிடுச்சு. வீடு விற்றுட்டோம். இருந்த கையில் இருந்த நகைகளையும் விற்றுட்டோம். எங்களுடைய பிஸ்னஸும் போயிடுச்சு, கார்மெண்ட்ஸும் போயிடுச்சு. 3மே எங்களை விட்டு எல்லாமே போயிடுச்சு. ஒரு வாடகை வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப சிரமப்பட்டு யார் முகத்துலையுமே நாங்கள் முழிக்க முடியாமல் இருந்தோம். ஏன்னா அட் அ டைமில் எல்லாமே போயிடுச்சு. அதை எப்படி மீட்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். இந்த 2025 எனக்கு ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதத்தை செஞ்சார். நான் ஒரு கார் வாங்கின, கர்த்தர் கிருபை செஞ்சார். ஒரு ஓலா பைக் வாங்கினேன். என்ன நகைகளை விற்றனோ அதை டபுள் மடங்கு நகைகளை வாங்கிட்டேன்.
எல்லா விஷயத்திலும் வீடு சின்ன வீட்டில் இருந்தோம், ஒரு பெரிய வீட்டுக்கு ஆண்டவர் மாற்றி கொடுத்தாரு. நாங்கள் இழந்த அந்த பேங்க்கில் பேலன்ஸே நான் எப்போவுமே வச்சுருக்க மாட்டேன். நான் இப்போ 3 அக்கௌண்ட்லேயும் பணம் வச்சுருக்கிறேன். கர்த்தர் எனக்கு மிகப்பெரிய இந்த 2020 பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. கர்த்தருக்கு கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு ப்ரைவேட் ஃபைனான்ஸ் கம்பெனியில் மேனேஜராக இருக்கேன். ஆக்சுவலி நான் ப்ரோடிஎம்ல கம்பெனியில் வந்து சேல்ஸ் மேனேஜருங்கிற போஸ்டிங்கில் இருந்தேன். எனக்கு மார்ச் மாதம் வந்துட்டு ஒரு ஃபோன் வந்துச்சு ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து. அடுத்த சேல்ஸ் மேனேஜருங்கிற லெவல்லேருந்து ஏரியா சேல்ஸ் மேனேஜர் அப்படிங்கிறது ஒரு அடுத்த நெக்ஸ்ட் லெவல். அந்த ஜாப் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கிடைக்காது. என்னென்னா நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனுக்கு கொடுப்பாங்க, இல்லைனா ரெக்கமெண்டேஷன் அந்த மாதிரி இருக்கணும். எனக்கு வந்து இந்த கம்பெனி வந்து புது கம்பெனி, யாருமே தெரியாது. ஃப்ரெண்டு ஒருத்தர் ரெஃபர் பண்ணார். அதன்படி அந்த ஹெச்ஆர் வந்து ஆக்சுவலி அவர் கிறிஸ்டின் போல். என்னோடய ரெஸ்யூம் அனுப்பிச்சேன். அடுத்த நாளே எனக்கு வந்துட்டு இந்த வேலையை கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். அது ஏரியா சேல்ஸ் மேனேஜர் போஸ்டிங், நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட்டு. என் வாங்கின சேலரியை விட 25% அதிகமாக சேலரி கொடுத்து என்னை கர்த்தர் உயர்த்தினார். இன்னும் முக்கியமான 3 சாட்சிகள் இருக்குது. அடுத்தது வந்து என்னோடய வீட்டில் 5 வருடமாக எங்களுக்கு கொஞ்சம் இடம் இருக்குது. என்னோடய பிரதர்ஸ்குள்ளே பிரிச்சுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்பியூட் இருந்துச்சு. டிஸ்பியூட்னால் நாங்கள் இடத்த அளக்கும் போது பக்கத்தில் உள்ள லேண்டுக்காரன் இது என்னோடய இடம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணாங்க. ஒரு தடவை அளக்கும் போது அதை வந்து அப்படியே சரி பிரச்சனை வேணாம் அப்படின்னு விட்டுட்டு வந்துட்டேன். அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் அதை வந்து 5 வருஷமாக நான் வந்து அதை செய்யும்போது நான் தான் அதை செய்யணும். ஏன்னா வீட்டில் 2 பிரதர்ஸும் வந்துட்டு அவங்களுக்கு தெரியாது இதை நான் செய்யணும். அந்த பொறுப்பு என் மேலே இருந்துச்சு. அதனால் நான் எனக்கு லீவு கிடைக்காது. லீவு கிடைக்கும்போது போகும்போது ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. இந்த வருடம் வந்து அந்த பிரச்சனையெல்லாம் வந்து எங்கள் பிரதர்ஸ்குள்ளேயும் அவங்கவுங்க அந்த லேண்டு எவ்வளோன்னு பிரிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அவங்களும் பக்கத்து அந்த பிரச்சனை பண்ண பக்கத்து இடத்துக்காரங்க வந்து என்னென்னு கூட இந்த தடவை அளக்கும்போது என்னன்னு கூட வந்து கேட்கல. அந்த மாதிரி கர்த்தரை வந்து நல்லபடியாக அந்த இடத்த அளந்து நாங்கள் பாகப்பிரிவினை செய்கிறதுக்கு உதவி செய்தார். அதே போல் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் உள்ள பட்டா, எஃப்எம்பி எல்லாமே பக்காவாக வந்து வந்துருச்சு. நானே அப்ளை பண்ணிவிட்டு வந்துட்டேன். 2 மாதம் கழித்து ஆன்லைனில் போய் பார்த்தேன். எல்லா பட்டா, எஃப்எம்பி எல்லாமே வந்து நேர்த்தியாக வந்து இது கர்த்தர் தான் செய்தார். நான் உண்மையை விசுவாசிக்கிறேன். அடுத்தது வந்து 3வது விஷயம் வந்து எனக்கு வந்து கேட்ராக் 2 கண்லேயும் வந்து கேட்ராக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1 இயருக்கு முன்னாடியே வந்து டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டேன். அவர் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஒரு 10 டேஸாவது வந்து லீவ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு லீவு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறதுனால லீவு நான் எடுக்க முடியாததுனால அப்படியே போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் இந்த வருடத்தில் ஜூன் மாதத்தில் அதுவும் இந்த லேண்டு வந்து அந்த எப்போ முடிஞ்சோ அதே மாதத்தில் வந்து எனக்கு இந்த 2 கண்களும் கேட்ராக் வந்து நல்லபடியாக சர்ஜரி பண்ணி அதை வந்து என்ன சொல்கிறது, குழந்தை போல் இந்த உலகத்தை பார்க்குறதுக்கு புதுசாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு கிருபை கண் வந்து கொடுத்தார். அதற்காக நன்றி. அடுத்தது 4வது விஷயம் வந்து புதுசாக ஒரு கார் இப்போது அக்டோபர் மாதம் வாங்கியிருக்கேன். அதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார் நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா என் நண்பர்கள்லாம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே 4 வருஷத்துக்கு முன்னாடி எல்லோரும் கார் வாங்கிட்டாங்க. இருந்தாலும் நான் வந்து கர்த்தர் ஏற்ற சமயத்தில் நமக்கு கார் கொடுப்பார் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு வந்து கார் கூட ஓட்ட கூட தெரியாது. காரை புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து லைசன்ஸ் அப்ளை பண்ணி கார் வாங்கி 6ஆம் தேதி கார் வாங்கினேன். 8ஆம் தேதி தான் லைசன்ஸே எனக்கு வாங்கினேன். அந்த மாதிரி ஏற்ற சமயத்திலே எனக்கு இந்த கார் வாங்க உதவி செய்தார். இன்னும் அநேக எனக்கு சாட்சிகள் வந்து லைஃப்பில் நடந்திருக்கு. இந்த வருடத்தில் முக்கியமாக இந்த 4 சாட்சிகள் நான் வந்துட்டு சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். இன்றைக்கி கூட அந்த சாட்சியை, ஏன்னா நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட சொன்னது கிடையாது. இன்றைக்கி கூட வந்து சாட்சி சொல்லணுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பாஸ்டர் வந்து இன்றைக்கி பேசின வசனங்கள் மனசில் வந்துட்டு, நீ கர்த்தர் கையில் வந்து நன்மையை பெற்று கொண்ட அதை வந்து மகிமைப்படுத்தணும் அப்படின்னு ஆண்டவர் பாஸ்டர் சொன்ன அந்த வார்த்தை என்னோட தொட்டுச்சு. அதனால் வந்துட்டு இது கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்ட்டு இதை வந்து இன்றைக்கி
சொல்லணும், சாட்சி சொல்லணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன். கர்த்தருக்கே மகிமை. வச்சுக்கோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் 20 வருஷமாக ஒரு இடத்துல கடை வச்சுட்டு இருந்தோம். திடீர்னு எங்களுக்கு அங்கே கொஞ்சம் பிரச்சனைனால நாங்கள் வேறு இடத்துல கடை மாற்றினோம். கடை மாற்றினப்போ பயங்கர பயமாக தான் இருந்துச்சு. எப்படி வழி எல்லா தேவையும் சந்தித்து ஆண்டவர் வழி நடத்துவாருன்னு பயந்து இருந்தோம். ஆனால் ஆண்டவர் பாஸ்டர் வந்து தான் திறந்து ஜோமனி நல்லா வச்சார். இந்த 1.5 ஆண்டு ஆண்டவர் எங்களை எந்த கஷ்டமும் இல்லாமல் எங்களுக்கு தேவையெல்லாம் சந்தித்து எங்களை வழி நடத்தி வந்து ஆசீர்வதித்திருக்காரு. நல்ல சுக பலத்தையும் கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் நல்ல ஜீவன பலத்தையும் போக்குல வரத்தில் பாதுகாத்திருக்கு. எல்லாத்துக்காகவும் தேவனுக்கு கோடி நன்றியை ஸ்தோத்திரத்தை செலுத்துறேன். Praise the Lord. நீங்கள் கேட்டதான ஒவ்வொரு சாட்சியும் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையை தொட்டிருக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் என்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறீர்களோ, என்ன தேவையோடு இருக்கிறீர்களோ, இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்கள் ஜெபத்திற்கு பதில் தரப்போகிறார். விசுவாசத்தோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த நாளிலும் இந்த சாட்சிகளை கேட்ட ஒவ்வொருவருக்காய் நன்றி சொல்லுகிறோம். நீர் ஜீவனுள்ள தேவன், இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிற தேவன் என்பதை நீர் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் கேட்டது நிமித்தமாய், பார்த்தது நிமித்தமாய் அவர்கள் வாழ்க்கையில் நீ செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. நீ சொல்ல ஆகும், நீ கட்டளை நிற்கும். ஆண்டவரே அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே, யார் யார் ஏக்கத்தோடும் விருப்பத்தோடும் ஆண்டவரே எதிர்பார்ப்போடும் இந்த ஜெபத்தை செய்கிறார்களோ, ஜீவனுள்ள தேவன் இப்பொழுதே அவர்களுக்கு நீ செய்வீராக. என்னோடு கூட ஜெபத்தில் இணைகிறதான ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதம் நடப்பதாக. நிர்மையான தேவன் ஆண்டவரே, இன்றைக்கும் உடைய அற்புதங்கள் நடக்கிறதுக்காக நன்றி. உடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கும் செயல்படுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இப்பொழுதே உங்கள் நாமம் மகிமைப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ செய்த அதிசயங்களுக்காக, நீ செய்த அற்புதங்களுக்காக, நீர் கொடுத்த விடுதலைக்காக உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you. நெறிந்த நாளல் புரியாதவர் மங்கி எரியும் திரியை அணையார். நெறிந்த நாளல் முறியாதவர் மங்கி எரியும் திரியை அணையார். நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்தி ஜெயத்தை கிடைக்கச் செய்வார். நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்தி ஜெயத்தை கிடைக்கச் செய்வார். உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டதே, உன் கண்ணீரை இயேசு கண்டாரே. உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டதே, உன் கண்ணீரை இயேசு கண்டாரே. நிச்சயமாய் முடிவுண்டு நம்பிக்கை வின் போகாது. நிச்சயமாய் முடிவுண்டு நம்பிக்கை வின் போகாது. களிக்கூர்ந்து துதித்திடும் நாள் வந்ததே, கர்த்தரின் சமூகமே பேரின்பமே. களிக்கூர்ந்து துதித்திடும் நாள் வந்ததே, கர்த்தரின் சமூகமே பேரின்பமே. உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டதே, உன் கண்ணீரை இயேசு கண்டாரே. உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டதே, உன் கண்ணீரை இயேசு கண்டாரே. நிச்சயமாய் முடிவுண்டு நம்பிக்கை வின் போகாது. நிச்சயமாய் முடிவுண்டு நம்பிக்கை வின் போகாது. ஜெபத்தின் கூடாரம் வந்தேனையா, ஜெபிக்க ஜெபிக்க வைத்தீரையா. ஜெபத்தின் கூடாரம் வந்தேனையா, ஜெபிக்க ஜெபிக்க வைத்தீரையா. ஜெபமே ஜெயமே, ஜெபஹா